ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களுடைய பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. பஞ்சநதீஸ்வரம் எனும் திருவிதாறு தலபுராணத்தை மானசீகமாக தரிசித்து அனுபவிக்க இருக்கின்றோம். திருவையாறு க்ஷேத்திரம், பஞ்சநதம், பூலோக கைலாயம், தட்சிணமேரு, காஷி, தபோதனம், ஞானபுரம், பிரம்மவனம், தர்மவிருத்திபுரம், எத்தனை திருநாமங்கள்! இன்னும் பற்பல திருநாமங்கள் அமைந்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பூமி. ஒரு க்ஷேத்திரம் அப்படிங்கிறத அதனுடைய காலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கறது ஆச்சரியமா இருக்கும். இந்த க்ஷேத்திரம் காசிக்கு ஒப்பான க்ஷேத்திரத்துல ஒன்னா இருக்கு. எல்லா க்ஷேத்திரங்களையும் காசிக்கு சமம், காசிக்கு சமம் அப்படிங்கிறது சொல்றது உண்டு. ஆனா ஒரு பிரமாணம் தேவைப்படுறது. ஒரு விஷயத்த சொல்றதே அதற்கு என்ன பிரமாணம்? அப்ப திருவையாறுங்கிற இந்த திவ்யமான க்ஷேத்திரம் காசிக்கு ஒப்பானதுன்னு சொல்றமே அப்படின்னா, பாரத தேசத்துல எங்க நாம நின்றுட்டு இருந்தாலும் அந்த இடம் அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு, ஆச்சரியம் உண்டு. ஒரு பெரிய தராசு தட்டை எடுத்துன்னு வந்து காசிய ஒரு பக்கத்திலையும் திருவையாற ஒரு பக்கத்திலையும் வச்சா திருவையாறுனுடைய கணத்துக்கு காசி ஈடாகதான். அப்படி ஒரு 6 க்ஷேத்திரங்கள். அந்த 6 க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திர சமானிஷத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வேதாரண்யம், பஞ்சநதம், கௌரி மாயூரமார்ஜனம், சாயாவனம் ச ஸ்ரீவாஞ்சியம் காசி க்ஷேத்திர சமானிஷத்து அப்படின்னு இருக்கு. ஸ்வேதாரண்யம்ங்கிற திருவெண்காடு, பஞ்சநதம் நம்ம திருவையாறு, கௌரி மாயூரம்ங்கிற மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம், இதெல்லாம் காசிக்கு சமமான தலங்கள். இந்த 6 க்ஷேத்திரத்துல பஞ்சநதத்துக்கு பெருமை காசியை விட வீசம் கூட. பூமியில காசி ஏன் விசேஷம் அப்படின்னா, இந்த பூமியிலேருந்து ஒரு ஊசி முனை அளவு ஒசரக்க இருக்கான் காசி. காசி க்ஷேத்திரம் ஆச்சரியப்பட்டுதான், நான் ஏதோ ஊசி முனை அளவுக்கு இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னா, எப்படி பூமிக்கு வந்தன்னே தெரியல அப்படின்னு ஆச்சரியப்படுறதான். ஏன்னா இந்த க்ஷேத்திரம் ஸ்வயம் யக்த க்ஷேத்திரம். ஒரு ஊர்ல ஒவ்வொரு அனுகிரகம் உண்டு. ஜனநாத் கமலாலயே தரிசனாத் அப்ரசதசி. திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினால் முக்தி, இதெல்லாம் உண்டு இல்லையா? அது மாதிரி திருவையாறுல பிறந்தாலும், இருந்தாலும், இறந்தாலும், நினைத்தாலும், சொன்னாலும் எல்லாவற்றினாலுமே முக்தி அளிக்கும் ஒரு க்ஷேத்திரம்.
தீர்த்தத்தினால பெருமையா, க்ஷேத்திரத்தினால பெருமையா, மூர்த்தியினால உசத்தியா அப்படின்னு சொல்லணும்னா பெருமையுடைய ஒரு திவ்ய கஷேத்திரம் திருவிதாய். நைமிசாரண்யத்துல 89,000 மகரிஷிகள் கூடி உட்கார்ந்துட்டு இருக்கா. கிந்தமங்கிற மகரிஷி அந்த வழியா அப்படி அப்பதான் உள்ள வராரவர். இவ எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதே ஒத்தொத்தரும் இன்னொன்னு சொல்றா. அந்நக்ஷேத்திர பாபானாம் புண்ணியக்ஷேத்திரே வினஸ்ததி, புண்ணியக்ஷேத்திர பாபானாம் வாரணாசியாம் வினஸ்ததி, வாரணாசியாம் பாபானாம் கும்பகோணஸ்ய வினஸ்ததி, கும்பகோணஸ்ய பாபானாம் கும்பகோணஸ்ய வினஸ்ததி. அதெல்லாம் சொல்றா. அப்ப அவர் இதை கேட்டுட்டு சிரிச்சுட்டே நகர்றாராம். ஒரு சில விஷயத்தை கேட்ட உடனே இதை விட அபூர்வமானது இருக்கு போல இருக்குன்னு நான் நினைக்கிறாளாம். அப்ப அதனை பேர நமஸ்காரம் என்னட்டு கேட்கறத அப்ப அவர் சொல்றாரா, பஞ்சநதம்னு சொல்லி போடுறாரு. அவளுக்கெல்லாம் புரியல, யோசிக்கிறா. எப்போ நடக்கிறதுன்னா 28 யுகங்களுக்கு முன்னாடி இவெல்லாம் கூடின அந்த சத்சங்கத்துல நைமிசாரண்யத்துல கிந்தவர் தன்னுடைய வாக்குனால சொல்றார். அவர் சொல்லிவிட்டு அப்படியே நடக்கிறார். சூரிய குலத்து ராஜா உட்கார்ந்துட்டு அவரை நமஸ்காரம் பண்றார். அந்த க்ஷேத்திரம் எங்க இருக்கு? அடுத்தடி எடுத்து வைக்கிறார். சப்த ரிஷிகள்லாம் கேட்கிறா, நாங்கெல்லாம் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னு அவெல்லாம் கேட்கிறா. அதுக்கு அடுத்தடி எடுத்து வைக்கிறார். அனவித்யா நாத சர்மா வா 2 பேரும் விசேஷமா இந்த க்ஷேத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கான்னு. அதுக்கு அடுத்தடி எடுத்து வைக்கிறார். அனவித்யாநாத சர்மா, நாங்க இங்கதான் இருக்கோம். பூலோகத்துல 96,000 கோடி புண்ணிய தீர்த்தம் உண்டு. 96,000 கோடி புண்ணிய தீர்த்தத்துல கங்கையே தன்னுடைய பாவத்தை விடுவதற்காக காத்திருந்து சுவாமி அம்பால தரிசனம் பண்ண திவ்ய கஷேத்திரம்னு ஒண்ணு இருக்கு. காசி மகாராஜா எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கு போன பிற்பாடு தன்னுடைய தகப்பனாருடைய ஹஸ்தி புஷ்பமா மாறின ஒரு தீர்த்தம் இருக்கு, க்ஷேத்திரம் இருக்கு. க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை சொல்றதா, தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்றதா எதன்னு தெரியலையே அப்படிங்கிற. அதுக்கு அடுத்தடி எடுத்து வைக்கிறார். அனவித்யாநாத சர்மா சொன்னா, உமாதேவியான பார்வதி சிவபெருமான் கிட்ட ஒரு க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம், எதை தரிசனம் பண்ணினால் எதெல்லாம் கிடைக்குமோ, எதெல்லாம் கிடைக்க முடியாதுன்னு இருக்குமோ அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் எது அப்படின்னு உடனே உமாதேவிய கரம் பிடித்து, நீ இங்க தர்மத்தை பண்ணிட்டே இரு, உனக்கு இங்க தர்மாம்பிகைன்னு பேரை நானே கொடுக்கிறேன், வா 2 பேரும் போவோம், இது கைலாயத்திற்கும் மேல இருக்கக்கூடிய க்ஷேத்திரம்னு சொல்லி அடைச்சுன்னு வந்ததுதான் திருவையாறுங்கிற புண்ணியமான க்ஷேத்திரம். இத்தனை ஆச்சரியம் பாருங்க. ஏதோ விளையாட்டா சொல்லப்பட்ட க்ஷேத்திரம் கிடையாது. பூலோக சிவபுரம், சிவபெருமான் தன்னுடைய பாதம் தொட்டு நடந்த புண்ணிய பூமி. எத்தனையோ ஜென்மாக்கல்ல மகத்தான புண்ணியம் பண்ணிருந்தால் 5000ன்னு ஒரு வாக்க சொல்லலாம். பஞ்சநதம் அப்படிங்கிற ஒரு வாக்க சொல்லலாம். ஜபிப்பதனால் ஏற்படக்கூடிய பலனை அடையலாம். இதெல்லாம் திருவையாறுக்குண்டு. காசி கஷேத்திரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றமே, அதற்கு இத சொன்னேன். ஏதாவது வேற ஏதாவது பார்க்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? இந்த க்ஷேத்திரத்துல ஓடும் காவேரி கங்கைக்கு ஒப்பானவள். காசி யாத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ராமேஸ்வரத்துல ஆரம்பிக்கணும். காசியில போய் விஸ்வநாதர் விசாலாட்சியை தரிசனம் பண்ணணும். திருப்பி ராமநாதரை தரிசனம் பண்ணி கங்காபிஷேகம் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? இந்த க்ஷேத்திரத்துல ராமநாதரும் விஸ்வநாதரும் பக்கத்துல இருக்காரு. இது காசிக்கு மேல ஒரு க்ஷண காலத்துல காசிக்கு போயிட்டு வந்துடலாம். ராமநாதரை பார்த்து விஸ்வநாதர், விஸ்வநாதரை பார்த்து ராமநாதர், சுவாமி தரிசனம் பண்ணா காசிக்கு போன பலன். அதனாலேயே திருவையாறுல இருக்கக்கூடிய நிறைய பேர் காசியில போய் கங்கா ஸ்நானத்தை விட உசத்தி எங்கள் காவேரி ஸ்நானம் அப்படின்னு. அப்பேற்பட்ட திருவையாறுடைய மகத்துவத்தை 1000 நாவுடைய ஆதிசேஷனால சொல்ல முடியுமானா முடியாதான். இந்த க்ஷேத்திரம் அத்தனை வைபவங்கள் கூடியது. அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய சுவாமி எங்கேயும் அகல மாட்டார். இங்க இருக்கக்கூடிய சுவாமி, இந்த க்ஷேத்திரம் ஸ்வயம்புவாக வந்தது.
எல்லா உலகமும் மானாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே ஐயா அருவகலாத செம்பர் சோதி நீயே. சுவாமி எங்கெங்கெல்லாம் உண்டோ அத்தனை மூர்த்தியும் உண்ணாக்கி தந்த மூர்த்தி இங்க இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி. இவருக்கு செம்பர் ஜோதின்னு பேர். இந்த சுவாமிக்கு பஞ்சநதீஸ்வரர்னு பேரு. இந்த சுவாமிக்கு பிரணதார்த்திகரன்னு பேரு. இந்த சுவாமியினுடைய பேரு ஜப்பேசரன்னு பேரு. இந்த சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு பெரிய பாக்கியம் இருக்கணும். ஐயாரப்பரு அப்படின்னு பேர். எங்கெல்லாம் மூர்த்தி உண்டோ அந்த மூர்த்தியினுடைய சாநித்தியத்தை கூட்டி தருவதற்குண்டான மூர்த்தியா உள்ள இருக்கா. அதனாலதான் எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு ஆரம்பிக்கிற. எது ஆதியோ எது அந்தமோ அவர்தான் இவர். கர்ப்ப கிரகத்தினுடைய சுற்றிலே இருக்கக்கூடிய முதல் பிரகாரம், தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய பிரகாரம் ஹரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி. திருமாலுக்கு பஞ்சாட்சர உபதேசம் பண்ண தட்சிணாமூர்த்தி. அந்த பிரகாரத்துல சித்தர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா, தேவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா. 96,000 மகரிஷிகள் தபஸ் பண்ணிட்டே இருக்கா. சப்த ரிஷிகள் இந்த இடத்தை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. திருவமண்டலத்துல திருவசுவாமி இந்த இடம் வசத்தின்னு நித்தம் வந்துட்டு போறார். தேவேந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு யாரெல்லாம் தேவலோகத்துல இருப்பாலோ அத்தனை பேரும் கூடியிருக்கா. இந்த பிராகாரம் கைலாயத்துக்கு ஒப்பானது. கைலாயத்துல இருக்கக்கூடிய சுவாமி தான் இவர். கைலாயத்துல சுவாமி எப்படி இருப்பாரோ அப்படியே இவரை அனுபவிக்கலாம். அதனாலேயே தான் அவருடைய பதிகத்துல பூர்த்தி பண்றத ஐயாறு அகலாத செம்பரு சோதி அப்படின்னார். எல்லா ஊர்லயும் அர்த்தஜாமம் முடிந்த உடனேயே சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய 5 கலைகளிலே ஒரு கலையாகப்பட்டது மட்டும் சிதம்பரத்துல போய் ராத்திரியில தங்கிட்டு பொழுது விடிஞ்ச உடனே வருது உண்டு. ஆனால் திருவிஜாறு சுவாமி கைலாயம், அந்த பிரகாரம் கைலாயத்துக்கு ஒப்பானது. அது வரைக்கும் சுவாமியினுடைய சாநித்தியம் இருக்கு. ஆகவே நம்முடைய கால் படப்படாதுங்கிறதுக்காகவே அந்த பிரகாரத்தை அங்க நின்று தரிசனம் பண்ணணும். மகாமேரு எப்படியோ அதே மாதிரி தான் சுவாமி. அதனால் தட்சிண மேரு இவருக்கு விடங்கர்ங்கிற பேர். சோமாஸ்கந்தருக்கு வேற உண்டு. எத்தனை ஆச்சரியமான மூர்த்தி, எத்தனை ஆச்சரியமான சன்னதி, எத்தனை ஆச்சரியமான ஒரு கோவில். திருவியாறு சுவாமிய ஒரு முறை ஜென்மால தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ எத்தனையோ பிறப்பு பிறந்த பிற்பாடு பிறந்திருக்கிறாய். உனக்கு இந்த ஜென்மால இந்த நொடி வரைக்கும் பண்ணின பாவம் தீர்ந்து போயிடுறது. பஞ்சநதம்னு சொல்லு, பாவம் தீரும். அவ்வளவு உசத்தியான ஒரு திவ்ய கஷேத்திரத்தை, பெரிய ராஜகோபுரம் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ராஜகோபுரத்திலேருந்து பஞ்சாட்சரத்தை சொல்லிண்டே உள்ள போகலாம். 5 பிரகாரம் இருக்கு. முதல் பிரகாரம், 2வது பிரகாரம் சோமாஸ்கந்தரோட சேர்ந்து முக்தி மண்டபம் இருக்கக்கூடிய இடம். முக்தி மண்டபத்தோடு அங்க பார்த்தோம்னா பஞ்சபூத லிங்கம், நவகிரகங்கள், அங்க 2 குழிகளை காணப்படும். அப்படியே பிரகாரம் வந்தோம்னா வில்லேந்திய வேளவன் ஸ்தல விருட்சமான வில்பவரம். அந்த பிரகாரத்தை அப்படியே பார்த்துட்டு வரத்தையே அபூர்வமா இருக்கும். முக்தி மண்டபம் 3 திவ்ய கஷேத்திரத்துல மட்டும்தான் இருக்கு. காசி, நாகப்பட்டினம், திருவையாறு. இந்த முக்தி மண்டபத்துலதான் பல்லோருக்கும் உபதேசமாகப்பட்டது. சிவபெருமான் நேரடியாக வந்து உபதேசம் பண்ணிய இடம் இது. நந்திகேஸ்வரருக்கு உபதேசம் பண்ணப்பட்ட இடம் அது. இப்படியெல்லாம் அந்த பிரகாரத்தினுடைய சிறப்பு அத்தனை வைபவத்தோடு இருக்கு. அங்கதான் பள்ளி அறை இருக்கு. அந்த இடத்த அப்படி பிரகாரம் சுற்றி வரும் பொழுது பார்த்தோம்னாக்க துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு சன்னதி இருக்கு.
அங்க கங்கா கூபம் இருக்கு, கங்கையே பிரத்யட்சமா வந்து இருக்காள் அந்த இடத்துல, திவ்ய சாநித்தியபுரமா இருக்கா. லக்ஷ்மி தீர்த்தம்னு அதற்கு ஒரு பேர் உண்டு. அப்படி பூர்த்தி அடைய இடத்துல சண்டிகேஸ்வரரை பார்க்கலாம். அருகாமையில பார்த்தோம்னா ஜொரகரேஸ்வரர் சன்னதி, அங்க பஞ்சாட்சரம் சொல்லிண்டே இருக்கா. அதற்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க சித்தேசர்னு சித்தி அடைஞ்சவருக்கு கீழே உட்கார்ந்துட்டே இருக்கா. அதை தாண்டி அந்த படிக்கட்டு கொஞ்சம் ஏறணும்னா மேல பார்த்தோம்னா 5 கோபுரங்களை உடைய பஞ்சாட்சர விமானம் இருக்கு. சொர்ணமயமா காட்சி தருகிறது அந்த கோவில், கோபுரம், சுவாமி எல்லாமே பூர்த்தி அடையறதே. நடராஜர் சப்தஸ்தான லிங்கம், பைரவருடைய சன்னதி, இப்படி பிரகாரம் அந்த இடத்துல வந்து நின்று சுவாமியை பார்த்து பரமானந்தப்பட்டபடி வெளியில வரத்தே. துவாரபாலகர் 2 பேரும் பல்லவர் காலத்துல தான் 2 கரங்களோடு பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் அமைப்பதற்கும் இத்தனை அழகான துவாரபாலகர்களா என்று விசித்திரமாக பார்த்து அப்படி இந்த சன்னதி பிரதட்சணம் நின்று சுவாமி சன்னதியில நின்னோம் அப்படின்னு கேட்டா தீண்டா திருமேனி சுவாமி. புற்றிடம் கொண்டார், வெறும் மண்ணுதான் சுவாமி, பூமியிலேருந்து கிளர்ந்து எழுந்த ஜோதி. அதனாலதான் அவருக்கு செம்பெரு ஜோதியார்னு பேரு. ஜோதிர்லிங்கத்துக்கு என்ன உபமானம்னா ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வரும், கஷேத்திரம் ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வந்தது, சுவாமி பூமியிலிருந்து மேல வந்தார். அப்படியாகப்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரம் பூமியில வேற எங்கேயுமே காண முடியாது. அத்தனை அழகான ஒரு மூர்த்தி. கருப்பூர ஆர்த்தி பண்றதே மனம் அப்படியே சேர்ந்து விடும். அர்த்த மண்டபத்துல போக சக்தி அம்பாள் நித்தம் பூஜை பண்ணக்கூடிய அந்த சுவாமி, சுவாமியே அழைத்து வந்த க்ஷேத்திரம் இது. அம்பிகையை கரம் பிடித்து வந்த இந்த இடத்துல 54 தர்மங்களையும் நீங்க செய்ய வேண்டும் என்று சுவாமி பிரார்த்தனை செய்து கொண்டதனுடைய பேரிலே உலகுடை நாயகியாக இருக்கக்கூடிய தர்மாம்பிகை தர்ம சம்பர்தனி. செய்யாத தர்மமில்லை, அம்பிகையை பார்த்தால் ஆனந்த கோலாகலம். இத்தனை பேர் அழகு, பிரம்மாண்டமான ஒரு திருமேனி, 4 கரங்கள், மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக வெள்ளிக்கிழமைகளை தரிசனம் செய்யும் பொழுது நீங்காத செல்வத்தை அளிக்கக்கூடிய மகாலட்சுமி ரூபமாகவே காட்சி கொடுக்கக்கூடிய அபூர்வமான ஒரு கோவில். ஆனந்த தரிசனம் ஜென்மாவனுடைய சாபம் தீருவதற்கு உண்டான நிலைக்கு அழைத்து செல்லப்படுகிறது. அத்தனை ஆச்சரியம். தனித்தனியா ஒரு சன்னதியினுடைய மகத்துவத்தை மட்டுமே தனித்தனியா சொல்லலாம். அத்தனை வைபவம். வாசல்ல இருந்து உள்ள போறதே நந்திகேஸ்வரருக்கு பக்கத்துல 2 கணபதி இருப்பார். 2 கணபதியை சேர்ந்தா மாதிரி தரிசனம் பண்ணால் ஈராஜனம் கணபதியை தரிசனம் பண்ண பலம். கைத்தல நிறைகனின்னு ஒரு திருப்புகழ் உண்டு. அதுல 200 அக்ஷரங்கள் இருக்கும். இதுல என்ன 200 அக்ஷரங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த கைத்தல நிறைகனி திருப்புகழை படித்தால் 2000 கணபதியை தரிசனம் பண்ண பலனா. கைத்தல நிறைகனியோட 2 கணபதியை தரிசனம் பண்ணா 2 கோடி கணபதியை தரிசனம் பண்ண பலன். 2 கோடி கணபதி தான் நினைக்க வேண்டாம், 4 மூலையில இருக்கு 4 கோடி பிள்ளையார்னு இருக்கு பேரு. அதற்கு அடுத்த பிரகாரத்தை பார்த்தேன்னா அப்படி 4 கோடி பிள்ளை. இதற்கு நடுவுல இருக்கக்கூடிய சப்த ஒளி பிரகாரம், இந்த சப்த ஒளி பிரகாரம் மிக விசேஷமான ஒரு பிரகாரம். இந்த சப்த ஒளி பிரகாரத்துல நின்றுட்டு பிராகாரத்துல நின்றுட்டு சுவாமியினுடைய திருநாமத்தை ஒலித்தால் மீண்டும் அந்த ஒளியை உள்வாங்கி கொண்டு வெளியிலே விடக்கூடிய ஒரு பிரகாரம். ஆகவே இதற்கு சப்த ஒளி பிரகாரம்னு பேரு. 7 முறை அது பிரதிபலிக்கக்கூடிய துவனி ஏற்படும். இப்படி ஆச்சரியமான ஒரு இந்த இடம். அதனாலதான் நெய்மிசாரணத்தில் உள்ள மகரிஷிகள் எல்லாம் இங்க கூட்டினார். மகாலட்சுமி பூஜை பண்ணா மகாவிஷ்ணு தபஸ் பண்ற. ஒரு யுகத்துல தேவேந்திரன் வந்து இந்திர விழா சைத்ரோத்சவத்தை தேவேந்திரனால ஆரம்பிச்சு தரப்பட்டது. சூரியகுலத்து ராஜா தான் முதல்ல திருப்பணி பண்றார். பிரஜபரதன்கிற ராஜா க்ஷேத்ராடனம் ஆகிறார். இந்த க்ஷேத்திரத்தை பார்க்கிறார். அவருக்கு பிரியாசை ஏற்படுறது, சுவாமி மேல பிரியாசை ஏற்படுறது. சுவாமிக்கு திருப்பணி ஏற்படுத்தி நிபந்தங்கள் எல்லாம் கொடுத்து முறையாக ஆலயத்துல என்னென்ன மூர்த்திகள் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அதன்படியே காமிக ஆகம முறைப்படி பிரதிஷ்டையும் பூஜையும் ஏற்படுத்தி விட்டு இந்த க்ஷேத்திரத்திலேயே இருந்து சுவாமியோடு ஐக்கியமான பெருமையுடையவர். இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம், கரிகால் பெருவலத்தான் வரத்தே அவன் குதிரையில வரும் பொழுது குதிரையினுடைய கால் கொலம்பு தடுமாறி கீழே விடறான். பஞ்சாட்சரத்தை சொல்றான். அவன் விழுந்த இடத்துல ஒரு குழி தென்படுறது. அந்த குழியை எடுத்து தோண்டி பார்க்கிறான். அந்த குழிக்கு கீழே பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். நிஜமேசர் அப்படிங்கிற மகரிஷி பஞ்சாட்சரத்தை தபஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். குழிக்கு கீழே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். பிரதட்சணம் பண்றான், நமஸ்காரம் பண்றான், ஒரு தண்டத்தை கொடுக்குறார். இதோ பாருன்றார். திரும்பி பார்த்தா சுவாமி அம்பாள் எல்லாம் பூமிக்கு கீழே அப்படியே இருக்கா. இந்த எல்லாம் விட கோவிலை கட்டுங்கிறார்.
கையில தண்டத்தை வாங்கிக்கிற அவர்கிட்ட இருந்து, இந்த தண்டத்தை வச்சுக்கோ, ஜெய் விஜயி பவான், எங்க போனாலும் ஜெயிப்பங்கிற. கையில வாங்கி இந்த கோவிலை திருப்பணி பண்ணின ஒரு க்ஷணகாலம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். கவலைப்படாது, அதுக்கு நான் அனுகிரகம் பண்றாரு. திரும்பி பார்க்கிறார், நந்திகேஸ்வரருடைய திருமேனி, வலது கால் குழம்பை நோண்டி பார்க்கிறார். நோண்டி பார்த்தா அந்த இடத்துல பொன்னும் பொருளும் கிடைக்கிறது, வெள்ளம் கிடைக்கிறது, ஸ்வர்ணம் கிடைக்கிறது, ஆபரணங்கள் கிடைக்கிறது. அத்தனையும் எடுக்கிறான், அந்த கோவிலை நிர்மாணம் பண்றான். முழுக்க முழுக்க நிர்மாணம் கரிகால் பெருவலத்தான். இந்த கோவிலை எப்படி கட்டணம், என்ன பண்ணணுங்கிற நிகமேசங்கர் அந்த மகரடி பக்கத்திலேயே இருந்தார். அத்தனையும் அவனுக்கு சொன்னார். உள்ளுக்குள்ள இறங்கினார், காணாமல் போய்விட்டார். அப்போ எந்த காலத்தில் இன்னும் அந்த இரு குடிகளை நாம் இரண்டாவது பிரகாரத்தை வலம் வரும் பொழுது தரிசித்து இன்புற முடியும். அத்தனையும் சுவாமியினுடைய லீலை. இங்க இருக்கக்கூடிய விடங்கர் சோமாஸ்கந்தர் உலகத்திலேயே அழகானவர். ஒவ்வொரு நாளும் அவரை கண்டு அனுபவிக்க வேண்டிய ஒரு மூர்த்தி. கால வேளையில ஸ்படிகலிங்க அபிஷேகம் அவருக்கு அந்த சன்னதியில் நடக்கும். அந்த சோமாஸ்கந்தர் பெருந்திருவிழாவில கிளம்பி வெளியில வரும்போது அவ்வளவு ஒரு கம்பீரம். பாரத தேசத்துல இவ்வளவு அழகான ஒரு சோமாஸ்கந்தரை வேற எங்கும் பார்க்க முடியாது. இந்த சோமாஸ்கந்தர் விக்கிரகம் எப்படி, இவருக்கு விடங்கர்னே ஒரு பேரு, உலோகமாதேவி விடங்கர் அப்படின்னு ஒரு பெயர். 1937 சுப்பிரமணிய கணபாட்டிகள் அப்படிங்கிறவர் ஒரு எழுதிட்டு வர்றார், ஸ்தல புராணத்தை எழுதிட்டு வர்றார். அவர் ஸ்தல புராணத்தை எழுதிட்டு வரத்தை எழுதிட்டார் சோமாஸ்கந்தர். மறுநாளைக்கு காலையில பார்த்தா அதை அழிச்சு உலோகமாதேவி விடங்கர்னு எழுதியிருந்தான். அவருக்கு புரியல, தேடி பார்க்கிறார். இந்த விக்கிரகம் கண்டுபிடித்து தரப்பட்டது யார் என்று கேட்டால், ராஜராஜனுடைய மனைவி வடகைலாயத்தை திருப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அந்த இடத்திலே பூமியிலே இருந்து கிடைக்கப்பெற்றது. அவளுக்கு தென்பட்டது. சுவாமி அம்பாள் ஸ்கந்தர் பூமியிலே இருந்து தென்பட்டது. ஆச்சரிய 1000 வருடங்களுக்கு முன்பாக வட கைலாயம் திருப்பணி உலோகமாதேஸ்வரம்னு ஒரு சன்னதி இருக்கு, போய் பார்க்கலாம். தென் கைலாயம் ராஜேந்திர சோழனுடைய மனைவியினால் திருப்பணி செய்து தரப்பட்டது. பல்லவர் காலத்தினுடைய செப்பேடுகள் கிடைக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய அப்பர் பெருமானுடைய அழகு பார்த்து கொண்டே இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய சுவாமி, அதுக்கு பின்னாடி கைலாய பர்வதத்துல சுவாமி அம்பாள் இருக்கக்கூடிய அருட்காட்சி, அந்த பிரகாரம் அதனுடைய அழகு அது வேற. எதை விடுறது எதை சொல்றதுன்னு சொல்ல முடியாத ஒரு பெருமை திருவையாருக்கு உண்டு. கேட்டு இருக்கலாம் இல்லையா? கேட்கறதுக்கே புண்ணியம் இருக்க வேண்டும். தமிழ்ல வார்த்தை புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு உண்டு, சத்தியம் அது. இப்படி இந்த கோவிலும் இந்த சன்னதியும் இந்த மூர்த்தியும் இதெல்லாம் இன்னொரு பெரிய விசேஷம். இந்த சிலாத முனிவர் தபஸ் பண்ண இடம். சிலாத முனிவர் தபஸ் பண்ணி பூமியை உடர்த்தே ஸ்வர்ணமயமான பெட்டி கிடைக்கிறது. ஸ்வர்ணமயமான பெட்டியை திறந்து பார்த்தால் உள்ள நந்திகேஸ்வர பெருமான் 3 கண்களோட 4 கரங்களோட சிவாம்சமாக கண்ணை மூடுறார். பஞ்சாட்சரத்தை சொல்றார். ஆகாசவாணி சொல்றது இந்த பெட்டியை திறந்து மூடுன்னு. திறந்து மூடி பார்த்தால் உள்ள நந்திகேஸ்வர பெருமான் பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறார். ஜப்பேசர்னு திருநாமத்தை சொல்றார். 7 கோடி முறை ருத்ர ஜபம் ஜபிக்கிறார். சிவகணங்களாக சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாரார். அவர் நந்திகேஸ்வரர் பிறந்த புண்ணிய பூமி. இன்னைக்கும் 5வது பிரகாரமாக இருக்கக்கூடிய ராஜ வீதியிலே வடக்கே இருக்கக்கூடிய அந்தனர் குறிச்சி எனும் இடத்திலே நாம் கண்டு மகிழ முடியும். எத்தனை சிறப்பு பாருங்கோ. இந்த க்ஷேத்திரத்தில் தான் நந்திகேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம். நந்திகேஸ்வரருக்காக திருமணத்தை நடத்துவதற்காக சிவபெருமான் தன்னுடைய கால் கொண்டு திருவையாறிலே இருந்து திருமடப்பாடி நோக்கி நடந்து சென்ற புண்ணிய திருத்தலம். அதெல்லாம் விட இந்த திருத்தலத்திற்கு பெரும் பேரு. கைலாயம் போக முடியலேன்னு கவலைப்பட வேண்டாம். ஆடி மாசம் அமாவாசை தினத்திலே தினந்தோறும் திருக்கைலை காட்சியை இங்கேயே காண்பித்து தருகிறார் சிவபெருமான். தட்சிண கைலாயம் எனும் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது 4வது பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரிய புஷ்கரணிக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது. இதுல என்ன பெருமை அப்படின்னா ஆச்சரியம். அப்பர் பெருமானுக்கு அங்க காட்சி. மாதர் பிறை கனியானை மலையான் மகளோடு பாடி போதொடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் போகுவேன். யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது
காதல் மடப்பிடியோடு கலிரூபரூபென கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டெறியாதென கண்டேன். நல்லூர்ல திருவடி தீட்சை, இங்க கைலாய தரிசனம். சிவபெருமான் இந்த திவ்ய திருத்தலத்திலே தன்னுடைய திருவடியை அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தந்து ஆட்கொள்கிறார். ஆகவே இது தட்சிண மேரு, தட்சிண கைலாயம். இப்படி இருக்கக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரத்தை நாமெல்லாம் வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்து பஞ்சாட்சரம் கூறி ஆலய பிரகாரம் வந்து வில்வம் சாற்றி நமஸ்கரித்து எத்தனை இன்பம். மாதந்தோறும் திருவிழா, அவற்றிலே சித்திரை பெருவிழா, சப்தஸ்தானத்திலே பிரதானமான கோவில், வசிஷ்டருக்கு பிரத்யட்சமான மூர்த்தி, சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தை மானசீகமாக மனம் மொழி மைகளால் யாருக்கு புண்ணியம் இருக்கோ அவர்களால் மட்டுமே இவற்றை அனுபவிக்க முடியும். அத்துணை சிறப்பு வாய்ந்த புண்ணிய கஷேத்திரமான திருவையாறை மானசீகமாக தரிசிப்போம். அத்தனை பேருக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும். அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாக வேண்டும். திருவையாறிலே ஜென்மாவிலே ஒருமுறை பிறக்க வேண்டும். திருவையாறிலே ஒருமுறை இறைவனை தரிசிக்க வேண்டும். ஒரு நாளாவது திருவையாறிலே வசிக்க வேண்டும். அத்தனைக்கும் பஞ்சநதீச பெருமான் நமக்கு அருள் புரிய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு எம்பெருமானுடைய சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை இந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஸ்ரீரார் திருவையாரா போற்றி போற்றி.